அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இந்த ஒளிப்பதிவுக்கான காரணத்தை நான் சுருக்கமாக வழங்கப்படுத்துகிறேன். தற்சமயம் இலங்கையின் சாதாரண தர பரீட்சைகள் முடிவடைந்து உயர்தர பரீட்சைகள், அதாவது உயர்தரத்துக்கான மாணவர்கள் உள்வாங்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதிய மாணவர்கள், அதாவது சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உயர்தர பரீட்சையில் தாங்கள் என்ன பாடத்துறையை தெரிவு செய்யணும் என்ற விடயத்தில் ஆர்வத்தோடையும், அதே சந்தர்ப்பத்தில் பல தனியார் வகுப்புகளில் உள்ளிருக்கப்படுற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் சில விடயங்களில் அதிகம் கவனம் செலுத்தணும். நான் இந்த விடயம் தொடர்பான பதிவுகளை ஒரு தொடர்ச்சியான காலநிலை பதிவுகளாக வெளியிடலாம் என்று விரும்புகிறேன். அதில் முதல் கட்டமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இருக்கிறதுல ஒரு முக்கியமான இடைவெளி மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இலக்கு என்ற விஷயம் இல்லாமல் இருக்குது. அதாவது நான் உயர்தரத்தில் என்னத்துக்காக இந்த பாடத்துறையை தெரிவு செய்கிறேன், என்னுடைய எதிர்கால இலக்கு என்ன, எனது எதிர்கால கோல் என்ன என்றதில் ஒரு இடைவெளி காணப்படுது. அப்போ அந்த இடைவெளி இல்லாது உயர்தரத்துக்குள்ள உள்வாங்கப்படுற பல பிள்ளைகள் அடுத்த கட்டத்தில் தாங்கள் என்ன செய்யணுமென்றதில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் உயர்தர பரீட்சை முடிவடையும் பொழுது அவர்கள் நடாற்றில் நிற்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறதா இது அமையுது. குறிப்பாக நான் இதை இன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி சொன்னால், இந்த உயர்தரத்துக்கு உள்வாங்கப்படையில் எங்களோட கையில் இலங்கையை பொறுத்தவரை 7 ஸ்ட்ரீம்ஸ் வைஸ் நீங்கள் பாடப்பிரிவுகளை தெரிவு செய்ய முடியும். அதே டைமில் ஸ்ட்ரீம்லெஸ், அதாவது நீங்கள் ஒரு பாடத்துறை என்றதுக்குள்ளே உள்வாங்கப்படாமல் ஸ்ட்ரீம்லெஸ்ஸாகவும் சில சப்ஜெக்ட்ஸை தெரிவு செய்யலாம். அதாவது சில பொருத்த பாடற்ற 3 பாடங்களை நீங்கள் தெரிவு செய்யல, நீங்கள் ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வருவீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஒன்று வராது, அப்படியும் தெரிவு செய்ய முடியும். இப்போ இது நாங்கள் ஏன் தெரிவு செய்கிறோம்னு சொன்னால், எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு தொழில்துறையிலையோ அல்லது என் எதிர்கால இலக்கை நான் அடைகிறதுக்கான ஒரு பட்டப்படிப்பை நான் முடிக்கிறதுக்காக இருக்க போகுது. அந்த பட்டப்படிப்புக்கு நான் அரச பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படுறதுக்குரிய ஒரு தகுதிகான் காலப்பகுதின்றது தான் இந்த உயர்தரம். இந்த உயர்தரத்தில் நான் நல்லா படித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலாம், அந்த பட்டப்படிப்பை நான் படிக்கிறதுக்கு தெரிவு செய்யப்படலாம். ஆனால் இந்த சிஸ்டத்தில் இங்கே இருக்க ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், நாங்கள் யாருமே என்ன துறைக்குள்ள போகணுமென்ற தெளிவான பிம்பத்தோடு நாங்கள் எங்களோட உயர்தரத்தை தொடங்குறதில்லை. இதில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு சில பயாலஜி படிக்கிறவங்க வைத்தியத்துறைக்கு தான் போகணும், இன்ஜினியரிங் மேத்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் போகணும் என்ற எண்ண கருத்து. இதில் ஒரு குழப்பமான, இதை நான் யதார்த்தமான ஒரு பதிவாகவே சொல்கிறேன். இப்போ குழப்பமாக ஒரு ஓ லெவலில் ஒரு சாதாரண சித்திகளை பெறக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அவன் யதார்த்தம் அவனுக்கு தெளிவாக தெரியும், என்னால் மெடிசினுக்கு போக முடியாது எண்டைக்கில், அல்லது சில நேரங்களில் இதை இன்னொரு விதமாக சொல்லிடுறேன், ஓகே எனக்கு மெடிசனில் ஆர்வம் இல்லை, நான் இன்னொரு தொழில்துறைக்குள்ளே போகணும் என்றது ஒரு விஷயமாக வச்சிருக்கிற ஒரு பிள்ளைக்கு இங்கே சரியான இலக்கை தீர்மானிக்கிறக்கூடிய அடையாளப்படுத்தல் எங்கட சமூகம் செய்கிற இல்லை. எங்கட சமூகத்தை பொறுத்தவரை அடையாளப்படுத்தல்ன்றது பயோ படித்தா மெடிசின், மேத்ஸ் படித்தா இன்ஜினியரிங், கொமர்ஸ் படித்தா மேனேஜ்மெண்ட், இந்த விஷயங்கள் மட்டும்தான் எங்களோட சமூகத்துக்கு தெரிஞ்ச தொழில்துறைகளாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. இப்போ பயாலஜி படிக்கிற ஒரு பிள்ளைக்கு, பயோஸ்ட்ரீம்ன்றதுக்குள்ள உள்வாங்கப்படுற பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 148 துறைகளுக்குள்ள உள்வாங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசு பல்கலைக்கழகங்களில் மட்டும். இதை விட்டு யூஜிசிக்கு கீழே வராத, அதாவது நான் சொல்ல வர்றது ஓஷன் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி போன்றதை ஊடாக இன்னும் பல துறைகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த சாதாரண தரத்தை முடிச்சுட்டு உயர்தரத்துக்கு உள்வாங்கப்படுற ஒரு பிள்ளை தான் ஏன் உயர்தரத்தை படிக்க போகிறேன், இந்த உயர்தரத்தினூடாக நான் எதை அடைய நினைக்கிறேன் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டு நகர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த தெளிவில்லாமல் நகரும் பொழுது அவர்கள் உயர்தரத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் தாங்க எங்கே போகிறதுன்ற தேடுவாங்க. இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா 2 விதமான சமூக பிரச்சனையை உருவாக்குது. சாதாரண தரத்தில் நல்ல ஒரு சித்தியை பெறுற ஒரு பிள்ளையால் தன் எதிர்காலத்துக்கான உயர்தர சித்தியை ஒழுங்காக பெற முடியாமல் போகுது. 2வது விஷயம், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருந்து சாதாரண தரத்தில் நல்ல ஒரு சித்தியோட நகரப்புற பாடசாலைகளை நோக்கி வர்ற பிள்ளைகளால் தாங்கள் ஏன் இந்த துறைக்குள்ள போகிறோமென்று தெரியாத விதத்தில் உள்வாங்கப்பட்டு அவர்களோட உயர்தரம்ன்றது ஒரு கேள்விக்குறியாக போகுது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இலக்கு. அந்த இலக்கை அவங்க தீர்மானித்தா தான் அதை நோக்கி நகரலாம். இப்போ நான் இதில் சொன்னதில் சிலருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும். அதாவது நாங்கள் சாதாரண தரத்தின் சித்தியில் வச்சு கொண்டு உயர்தரத்தை மதிப்பிட முடியாது, அல்லது ஒரு பிள்ளை ஏன் பெருசாக இலக்கை வச்சுருக்கக்கூடாதுன்ற கேள்விகள் வரலாம். அதாவது ஒரு சுப்ரீம் கோலை
அதாவது மெடிசின் என்ற கோலை வச்சுக்கொண்டே அந்த பிள்ளை படிக்கலாம் தானே என்று. அது நல்ல விஷயம், அதை படிக்கிறது ஓகே. ஆனால் அந்த இலக்கை அவங்க அடைய போகிற வழிமுறைகளையும் அதற்கான தயார்படுத்தலையும் அந்த பிள்ளைகள் ஒழுங்காக செய்தான்றதை ஒப்சர்வ் பண்ண வேண்டியதும் கைட் பண்ண வேண்டியதும் அவசியம். அப்படி இல்லை, ஓகே உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன வாய்ப்புகள் இருக்க போகுது என்ற விஷயத்தையாக அந்த பிள்ளைகளை நோக்கி நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவைப்பாடுகள். குறிப்பாக இதில் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், சில இடங்களில் இப்போ குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்களில் பிள்ளைகளை ஏன் சில உயர்தர துறைகளுக்குள்ள தாங்கள் போகிறோம்ன்ற ஐடியாவே இல்லாமல், நான் தினமும் பல இளைஞருடைய சந்திக்கிற ஒருத்தர், அந்த அடிப்படையில் சொல்லலாம் பல பிள்ளைகளுக்கு இலக்கு என்ற விஷயமே இல்லை. கேட்ட அந்த பிள்ளைகள் சொல்லுது அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லைன்னா. அப்போ இந்த பதில் சரியான சிக்கலான பதில். அப்போ அந்த இலக்கு இல்லாமல் அப்போ நீங்கள் எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறீங்க, இல்லாட்டி யார்கிட்ட கனவுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க என்ற கேள்வி வருது. இதற்கான வழிகாட்டல் அவசியப்படுகிறதுன்றதை இந்த இடத்துல தெரிவித்து கொள்கிறேன். நாங்கள் இதுக்கு அடுத்த காணொளி ஒன்றில் நாங்கள் பேசுவோம், இந்த உயர்தரத்தில் பாடத்தெரிவுகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்ற விஷயம் தொடர்பாக பேசுவோம்.